இந்த பக்கம் இருக்க உறுப்பினர்களை பார்த்து ஏ அப்படின்னு ஒருமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். ஆளும் கட்சியாக இருக்கின்ற போது நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் பேசி முடித்ததற்கு பிறகு குறிப்பிடுத்துவிட்டு நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று ஒரு முறையை நீங்கள் பின்பற்றினீர்கள். அதே முறையை இப்போது பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இனிமையான இந்த விவாதத்தில் இதுவரை குறுக்கீடுகள் இல்லாமல் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடித்தவுடன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டிருக்கேன், நான் அனுமதிக்கிறேன். எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும் நான் அனுமதி தருகிறேன். அவர் எழுந்து பேசலாம். முதலமைச்சர் நீங்க கண்டினியூ பண்ணி முடிக்கலாம். நீ எல்லாரும் எழுந்துச்சீங்கன்னா சரி வராது. உட்காருங்க. நான் சொல்லியிருக்கேன். உட்காருங்க. 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 மாண்பு உறுப்பினர் அமைதி காக்க வேண்டும். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதும் அவர் பேசுகிற எல்லாவற்றுக்கும் நான் அனுமதி அளித்தேன். அதில் பாயிண்ட் ஆஃப் கேளுங்க. அந்த விவாதத்தில் கேளுங்க. இப்போதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்த பிறகு நான் உங்களுக்கு அதுக்குரிய அவகாசம் தருகிறேன். நீங்க கேள்வி கேளுங்க. கேட்கிற உரிமையும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு அவகாசம் நான் தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அமருங்க. நான் என் தீர்ப்பை சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பை நான் தருகிறேன். நிச்சயமா அந்த கேள்வி கேட்கலாம். உட்காருங்க எல்லாரும். பேரவை முன்னவர் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இவர்கள் முயற்சி செய்வது, அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது இருங்க, நான் சொல்லிடுறேன் பிளீஸ். ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் பிளீஸ். ஆளும் கட்சியாக இருக்கின்ற போது நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் பேசி முடித்ததற்கு பிறகு குறிப்பிடுத்துவிட்டு நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று ஒரு முறையை நீங்கள் பின்பற்றினீர்கள். அதே முறையை இப்போது பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் கூட எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை முழுமையாக கேட்டு இறுதியில் ஒரு வாய்ப்பு தந்தீங்க. அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் நேரலையில் நீங்களும் பாக்குறீங்க. அங்கிருந்து ஒருமையில் விழித்து இந்த பக்கம் இருக்க உறுப்பினர்களை பார்த்து ஏ அப்படின்னு ஒருமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். கண்ணியம் காத்து முதல்வர் முழுமையாக பேசுவதை காத்து கண்ணியம் காத்து இந்த சபைக்கு ஒரு மரபு இருக்கிறது. அதை மூத்த உறுப்பினர்கள் பின்பற்றபடி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையை தொடரலாம். நான் தரேன். நான் உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பு தரப்படும் என்பதை உறுதியாக சொல்லிவிட்டேன். இடையிலே குறுக்கீடு செய்யாமல் அந்த பேச்சு முழுமையாக பேசி முடிக்க நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமைதியா உட்காருங்க. அவங்க பேசி முடிக்கட்டும். நீங்க கேளுங்க. நான் என்ன சொல்றேன், கேட்கிற உரிமையும் விளக்கத்தை கேட்டு பெற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனா இடையிலே குறுக்கீடு செய்யாமல் அதை முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நீங்க பேசலாம்.